திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சிறப்பு செய்தி மலர். ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயத்தை உறுதி செய்யும் வகையில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்வதோடு வாரந்தோறும் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவது இந்த சட்டத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களில் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. காலதாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தேசத்தின் பயணத்தில் இந்த சட்டம் ஒரு முக்கிய சீர்திருத்த நடவடிக்கையாக கருதப்படுகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து திருச்சி தேசிய கல்லூரியின் வணிகவியல் துறை தலைவர் டாக்டர் பி சேகருடன் இன்று நேர்முகம் இடம்பெறுகிறது. வணக்கம் டாக்டர் பி சேகர் அவர்களே. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்துல ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாடி 100 நாட்கள் இருந்தது. இந்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார இயக்கம் எப்படி முக்கியத்துவம் வருகிறது, இத்தருணத்தில் அது ஏன் அவசியமாகிறதுன்னு இதை பத்தி நீங்க விளக்கமா மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். வணக்கம் மேடம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்றால் இது வெறும் நகர வளர்ச்சியை மட்டும் குறிக்கவில்லை. தொழிற்சாலைகள், மெட்ரோ ரயில்கள் மட்டுமல்ல, கிராமங்கள் வளர வேண்டும், ஊரக மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும், வேலை, வருமானம், மரியாதையான வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் இன்னும் கிராமங்களில் வாழ்கின்ற நிலையில் ஊரக வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது சாத்தியமே இல்லை. முக்கியமாக இதை எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அப்படின்னா, பருவகால வேலை வாய்ப்பு, நிரந்தர ஒரு வருமான இன்மை, இளைஞர்கள் நகரத்திற்கு இடம்பெயர்தல், பெண்களுக்கு போதுமான வேலைவாய்ப்பு இல்லாமை, வறுமை மற்றும் கடன் சுழற்சி. இந்த சவால்களை தீர்வாக்க மத்திய அரசு விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜர் அண்ட் அச்சீவ் மிஷன் கிராமின்கிற அந்த ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரும். இதனால நம்ம மேற்சொன்ன அந்த சவால்கள் எல்லாம் முறியடிக்கப்படலாம் அப்படிங்கறது இதுல முக்கியமான நோக்கமா இருக்கு. இந்த புதிய விரிவாக்க பெயருடன் செயல்படுத்தப்படுகிற திட்டத்தில் மிகவும் பின்தங்கிய பாதிப்புக்குள்ளான குடும்பங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு நாட்கள் உயர்வு என்பது வருமான பாதுகாப்பு அதிகரிக்கிறது. இது வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய மத்திய அரசின் உறுதியான அடையாளம். கிராமப்புறங்களுக்குரிய பயன்பாடுகள் இதில் எவ்வாறு வருகிறது என்றால், குடும்ப வருமானம் அதிகரிக்கிறது, வறுமை குறைகிறது, கடன் சார்பு குறைகிறது, நகரங்களுக்கு இடம்பெயர்வது அதிகமான அளவில் குறைகிறது. முக்கியமாக பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கிராமப்புறங்களிலே கிடைக்கிறது. வேலை என்பது வெறும் வருமானம் மட்டுமல்ல, அது மனிதனின் மரியாதை. 2011 ஆண்டெல்லாம் இந்தியா பாவர்ட்டி லைன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது மக்கள். சோ இப்ப கம்பேர் வித் 2023-24 பல கோடி மக்களுடைய பாவர்ட்டி லைன்லாம் அதை ஒழிச்சு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்திருக்கு. டிஜிட்டல் மயமாக்கத்துல இப்ப உள்ள வந்துட்டோம். பழைய ஸ்கீம்ல வரப்ப நம்ம இந்த டிஜிட்டல் பயன்பாடுல அதிகமாக இல்லை, அதனால அதை நம்ம கொண்டு வர. சோ ஒவ்வொரு செயல்களுமே சிறிய மாற்றத்தை கொண்டு வரதுனால இந்த பெயர் மாற்றமும் தேவைப்படும் ஒரு சூழல்ல இருக்கிறது. முன்னாடி அக்கௌண்டே இருந்திருக்காது, அதனால கையில பணமாற்றம் வரை பரிவர்த்தனை நடந்திருக்கலாம். இப்ப ஆதார் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்ததுனால எல்லோருக்கும் அக்கௌண்ட் இருக்கணும், அக்கௌண்ட்ல தான் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கறதுனால மக்கள் ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு அப்கிரேட் ஆயாச்சு. வேலை உத்தரவாதம் மக்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அவர்களுக்கு அந்த நேரத்தில் வேலை கொடுக்காட்டி கூட அடிப்படை சம்பளத்தை அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியிருக்கு. இதுல அந்த மகாத்மா காந்தி 2005 உள்ளத செயல்கள், மாறுபாடுகள், டிஜிட்டல் இதெல்லாம் வரதுனால இப்ப புது பெயர்ல விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படிங்கிற ஒரு புதிய நேம் கொண்டு வரும். இது மிகப்பெரிய ஒரு இந்தியாவின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பங்கு வகிக்கும். 2025 எதனுடைய அடிப்படையில் இந்த பெயர் மாற்றம் வருகிறது என்று கொண்டால், ஆல்ரெடி இந்த டிஜிட்டல், பெண்கள் பாதுகாப்பு, ஆதார், புவிசார் குறியீடு, டிபிடி மின்னணு பரிமாற்றம், ஜியோடேக் மூலமாக சொத்துக்கள் இது எல்லாம் இருந்தாலும் வருகை பதிவேடுகளில் சில முறைகேடுகள் நடந்ததால 100 நாள் வேலை திட்டம் நம்ம கொடுத்திருக்கோம். அதற்கு இன்னென்ன வேலைகள் நாம் செய்து முடிக்க வேண்டும், ஒரு 15 வேலைகள் என்று சொன்னால் அந்த 15 வேலைகள் முடிவடையவில்லை. ஆனால் இங்க நாட்கள் வேலை செய்து 100 நாட்களாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு முறைகேடுகளை தவிர்க்கணும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான குறிக்கோளின் நோக்கத்திற்காக தான் இந்த புதிய பெயரில் இது கொண்டு வரப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் என்ன மாதிரியான இலக்குகளை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது, இது என்ன நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க சார்.
திறன் மிகுதி ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதை மட்டும் நம்ம செய்யாம ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க்கர், திறன் சாராத வேலைகளையும் உள்ளூர் மக்கள் செய்யணும், அதுல இவங்க அதிகமான பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது, கிராமப்புறங்கள்ல இந்த திட்டத்தின் மூலம் நமக்கு முக்கியமான ஒரு பணிகள்னா குடிநீர் குளங்கள், நீர் சம்பந்தமான இது, ஏரிகள், கால்வாய்கள் இவற்றை அதிகப்படுத்துதல், ஊரக சாலைகள், சாலை மேம்பாட்டுக்கோசரம், விவசாய நில மேம்பாட்டு, மழைநீர் சேகரிப்பை அதிகப்படுத்துவதற்குரிய வேலைகள், பசுமை வளர்ச்சி பணிகள், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கிராமப்புறத்து வாழ்வாதாரத்தை நகரத்துக்கு ஈக்குவலண்டாக நம்ம மேம்படுத்தணுங்கிறது அந்த புதிய திட்டத்தினுடைய நோக்கமே. அதே போல பேரிடர் காலத்தில் சில குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும்தான் நம்ம அந்த ஒர்க்குக்கு என்கரேஜ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வரதுனால கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடைந்து தேசிய வளர்ச்சியை நோக்கி இந்த பணி, இந்த திட்டத்தின் மூலம் நாம் செயல்படுவது உறுதியாக இருக்கும். VPG ராம்ஜி மசோதா 25 குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த 125 நாட்கள் வேலையின் மூலமாக இது சட்டப்பூர்வ அதிகப்படியான வேலை வாய்ப்பை உத்தரவாதத்தை வழங்குகிறது. மேலும் இதில் அதிகாரம் அளித்தல், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, முயற்சிகளின் ஒருங்கிணைப்பு, முழு திட்ட பணிகள் ஆகியவற்றை மேம்படுத்தி செழிப்பான மீட்சி திறன் கொண்ட தன்னிறைவு பெற்ற கிராமப்புற இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை இது ஏற்படுத்துகிறது. புதிய திட்டத்தினுடைய முன்னேற்றம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துதல், குடும்பத்தினுடைய வருமானமும் அதிகரிக்கிறது. இது இரண்டும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. வேலையில் வெளிப்படைத்தன்மை, திட்டமிட்ட ஒரு வேலைகள், பொறுப்புத்தன்மை. 100 125 நாள் வேலை திட்டம்ங்கிறது வீடு வருவாய் பாதுகாப்பு, அது மட்டுமல்லாமல் இந்த வளர்ச்சியடைந்த இந்தியாவின் உள்ளடக்கிய அந்தந்த உள்ளூராட்சிகளின் திட்டங்களை அவர்களது மூலமாகவே அந்த திட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கும் ஒரு வருமானத்தை கொடுத்து கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கும் உண்டு, அதன் மூலம் ஒரு தேசிய வளர்ச்சியை அடைவதற்கு தான் மிக முக்கியமான பங்காக இதில் பார்க்கப்படுகிறது. பிரதமரின் கதி சக்தி மற்றும் பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அந்தந்த உள்ளூர் நகரத்தினுடைய வேலைவாய்ப்புகளை உள்ளூர் மக்களே செயல்படும் பொழுது அவர்களுடைய திட்டமிடல், அவர்களுடைய பொறுப்புத்தன்மை இதெல்லாம் அதிகமான லெவல்ல அவங்களுக்கு இருக்கும். அதனால அந்த வேலைகளுடைய அவுட்கம் நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கு. அப்படி ஒவ்வொரு கிராமங்களையும் நாம் செய்யறப்ப அடுத்த 5 ஆண்டு கால திட்டத்தில் பெரிய வளர்ச்சியை இந்தியாவிற்கு இது கொடுக்கும். இந்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தால் எப்படி ஊரக பொருளாதாரம் மேம்படும்? வேலைவாய்ப்பு வர்றதுனால அந்த வறுமை ஒழிப்பு நடைபெறுகிறது. கூடுதல் வேலைவாய்ப்பு 100 125 நாட்கள்ங்கிறப்ப மக்களுக்கு ஒரு 25 நாட்களுடைய அதிகமான வருமானம் வரப்ப கண்டிப்பாக அவர்களுடைய அடிப்படை பொருளாதாரம் உயர்வு பெறுகிறது. அது அவர்களின் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்களுக்கும் அவர்களது ஒரு மன நிறைவுக்கு இதை கொண்டு செல்கிறது. அவங்களுடைய செயல்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கு. கட்டட தொழில் அதிகமாக இருக்கிறது. இதற்கு முன்பாகவே அமிர்த் சரோவர் திட்டத்தின் மூலம் 68,000 நீர்நிலைகள் புத்துயிர் பெற்றுள்ளது. மேலும் நாம் விரிவாக்கம் செய்வதனால நீர்நிலைகள் தூய்மை பணி நடைபெறுவதனால வேளாண்மைக்கு இந்த நீரின் பண்பாடு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிப்பதாக மக்களுக்குடைய குடிநீர் வாழ்வாதாரத்திற்கு அது முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது. மூன்றாவது முக்கியமான இது சாலை இணைப்பு. இந்த சாலை இணைப்பின் முக்கிய பங்கு என்னன்னா, அந்தந்த கிராமப்புற மக்களுக்குரிய ஒரு சந்தை வாய்ப்பை இது மிகப்பெரிய லெவலில் ஈடுபடுத்தி வருகிறது. ஊரக வளர்ச்சி திட்டம் மக்களினுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரம். விவசாய பொருள்களை அவர்கள் சேமிப்பு வைப்பதற்கும், அந்த சேமித்து வைத்த பொருள்களை அவர்களே சந்தையிடுவதற்கும், சந்தையிடுதல் மூலம் அவர்களுக்குரிய ஒரு பண பரிமாற்றங்களை அதிகமாக அவர்களது திறனை மேற்கொண்டு வருகிறது. இது அடிப்படை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருக்கிறது. இந்த 125 நாள் வேலை திட்டத்தின் கீழமாக டிஜிட்டல் முறையில் அட்டெண்டன்ஸ் மின்பதிவு வருகிறது. அடுத்தது DBT ஸ்கீம்னு ஒரு சொல்லுவாங்க. பண பரிமாற்றம் நேரடியாக அந்த மக்களினுடைய அக்கௌண்டிலே அவர்கள் செலுத்தப்படுவதனால பண பயன் உடனடியாக கிடைக்கிறது. ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு இடம்பெயர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த திட்டத்தின் மூலமாக முறியடிக்கப்படுகிறது. இது அந்தந்த கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய மைல்கல்லாக உள்ளது. இந்த திட்டம் விவசாயத்திற்கு எப்படி பயனளிக்கிறது? புதிய 125 நாட் வேலை திட்டத்தில் 60 நாட்கள் மக்கள் விவசாய பணிகளுக்கு மட்டுமே நேரம் செலவிடப்படுகிறது. கதிர் அறுக்கிறது, நாத்து நட, இந்த மாதிரி பணிகளுக்கு ஆள் பற்றாக்குறை என்பது அறவே ஒழிக்கப்படுகிறது. வேளாண் செயல்பாடுகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஈல்டு அவுட்கம் மக்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது.
இரண்டாவது, நீர்நிலை சார்ந்த வேலைகள் செய்யும் பொழுது விவசாயத்திற்கு அடிப்படை நீர். பயிர்களில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பயிர்களின் வளர்ச்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு உற்பத்தியும் பெருகும். மழைக்காலம், பனிக்காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அறுவடை செய்யவில்லை என்றால் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இந்த 60 நாட்கள் அந்த பணிகள் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் என்று ஒதுக்கீடு செய்வதனால் குறிப்பிட்ட நேரத்திற்குரிய பணிகளை கரெக்டான நேரத்தில் நாம் செய்து முடிக்கலாம். இதனால் விவசாயத்தில் நஷ்டம் என்பது பெருமளவு குறைக்கப்படுகிறது. அடுத்தது சந்தை வாய்ப்பு. இது எல்லாம் பண்றதுனால நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேம்பாடு அந்தந்த கிராமப்புறங்களுக்கு கிடைக்கும். இதில் அதிகமான பெண்கள் வேறு ஈடுபடுவதனால பெண்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சுயநிலை அடையும் தன்மை ஏற்படுகிறது. இந்த திட்டம் பணியாளர்களுக்கு எப்படி பயனளிக்கும்? எந்த வகையில் அவங்க பயனடைவாங்க? அடிப்படையில் 25% வருமானம் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. இந்த 125 நாள்ல வரப்ப 60 நாட்கள் விவசாயத்துக்கு செய்யணும், மீதி இந்த மாதிரின்னு சொல்றதுனால அந்த பணிகள் எல்லாம் ஒருங்கிணைந்த திட்டமிட்ட பணியாக நடைபெறுகிறது. ஊதியத்தை மக்களினுடைய வேற ஒருவர் மூலமாக, ஒரு கணக்காளர் மூலமாக கையில் கொடுக்குறோம், சரி அந்த மாதிரி ஒரு இல்லாம டைரக்டா ஒரு மின்னணு ஊதியத்தின் மூலமாக இதுல கொடுக்குறோம். ஆதார் அடிப்படையிலான பதிவு. அதனால் இதில் யார் வேலை செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே வருமானத்தை பெற முடியும். இரண்டாவது, இது அனைத்தும் மொபைல் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. ஜியோ டேக்கிங் முறை என்று எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் பண பரிமாற்றம் நடைபெறுகிறது, இவர்கள் எத்தனை நாள் எந்த நேரத்தில் வந்தார்கள், எந்த நேரத்தில் வேலை செய்து முடித்தார்கள், அனைத்துமே இதில் கண்காணிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஊழல் குறைகிறது. முக்கியமாக நேரத்திற்கு ஊதியம். இது எல்லாம் அவர்களுக்கு என்னன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கிறது. இந்த புதிய மசோதாவால வெளிப்படைத்தன்மை எப்படி அதிகரிக்கிறது? சமூக பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்யப்படுகிறது? செயற்கை நுண்ணறிவு மூலம் முறைகேடுகளை தடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மத்திய மற்றும் மாநில இணைந்து கண்காணிப்பு குழு அமைத்து அந்த குழுக்கள் மூலமாக இதை மேற்பார்வையிடும் பொழுது மேற்கொண்டு முறைகேடுகள் இல்லாமல் அதை செயல்படுத்தப்படுகிறது. ஊரக மேம்பாடு மற்றும் அரசு நிர்ணயித்த இலக்குகள் இது உறுதி செய்கிறது. அதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பிரதிநிதிகள் அவர்களுக்குரிய பங்கு, அவர்களுடைய செயலாக்கமும் இதில் உள்ளடக்குவதால் அவர்களுடைய நடவடிக்கையும் இதில் இணைந்து செயல்படுகிறது. ஜிபிஎஸ் மொபைல் அடிப்படையில் இதை கண்காணிக்கப்படுகிறது. வாராந்திர அடிப்படையில் பணியாளர்களுடைய பணியை அவர்கள் முடித்துள்ளதை வைத்து ஒப்பீடு செய்யப்படுகிறது. கண்டிப்பாக இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். மத்திய அரசு 60% நிதி ஒதுக்கீடு, மாநில அரசு 40% நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இதனால என்ன பலன்? 3 நபர்கள் சேர்ந்து நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னால் 2 பேர் முதலீடு செய்து ஒருத்தர் முதலீடு இல்லாமல் அவரும் அந்த ஒரு தொழில பங்கேற்கிறப்ப அவருடைய பணம் அதில் இல்லாததனால் அவர் வேலை செய்வதிலோ அவர் மேற்பார்வையிடுவதிலோ சில கவனக்குறைவுகள் நடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப 3 பேரும் சமமான பங்களித்து ஒரு பிசினஸ் பண்றப்ப எல்லோருடைய அட்டென்ஷனும் அதுல இருக்கும். 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிறப்ப அனைத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவர்களுடைய பங்களிப்பும் இதுல இருக்கிறதுனால அவங்களுடைய பொறுப்புத்தன்மை இதில் அதிகரிக்கும். சோ நிதி ஒதுக்கீடு முறையாக மக்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான நபர்களுக்கு சென்றடையும். மத்திய அரசு பணியினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது. மாநில அரசு அதனுடைய பொறுப்பை உணர்ந்து அதற்குரிய அவுட்கம் நமக்கு கிடைக்கணும். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவதனால 100% வெற்றி வாய்ப்பை இந்த திட்டத்திற்கு கொடுக்கும். இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், பேரிடர் காலத்தில் மாநில அரசுகள் மத்திய அரசிடம் இதற்கு ஒரு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு கேட்கலாம். இந்த புதிய மசோதாவின் கீழ் 60 நாட்கள் வேலையில்லா காலம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்துல இந்த திட்டத்தின் பணியாளர்களுக்கு எப்படி ஊதியம் கிடைக்கும், இல்லைன்னா எப்படி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? மக்கள் இதற்கு முன்னாடி விவசாய பணிகளுக்கு வருவது ஒரு ஆப்ஷனா இருந்தது. அவங்க அந்த வேலை இருக்கிறதுனால இதுக்கு வர முடியாதுங்கிற ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இப்ப இதுல கம்பல்சரியா இதற்கு தான் நம்ம போகணுங்கிறப்ப நாட்டினுடைய வளர்ச்சியை விவசாயத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, விவசாயம் நமக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கிறதுனால விவசாய பணிகள் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் ஒரு அறுவடை நாட்களில் அறுவடைகள், நாற்று நடும் நாட்களில் நாற்று நடுதல், இந்த மாதிரி உள்ள பணிகள் எந்த விதமான தொய்வின்றி செய்யப்படுகிறது. மக்களுக்கு ஊதியமும் அந்த நேரத்தில் வழங்கப்படுகிறது. புதிய இந்தியாவிற்கான வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கட்டமைப்பும் பாதையும் உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. போக போக இந்த திட்டத்தினால மக்களுடைய பங்களிப்பும் ஜாஸ்தியாகும், பலன்களும் நமக்கு கிட்ட தொடங்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய கேள்விகள், அதுக்கு நீங்க அளித்த பதிலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.
இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதாரம் சட்டம் குறித்த சிறப்பு செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ்.